வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் ஆக்கள் நிற்கிறீங்களோ? வா கதை போமோ? ஹலோ, வணக்கம் அக்கா. அறிமுகம் தேவையோ? தெரியுமே என்ன நான் பார்க்குறாக்களை தெரியணும். என்ன நாங்கள் வந்து டிலு சர்ப்ரைஸ்லேருந்து வந்திருக்கோம். பிள்ளை தெரியுமா அக்காவை? தெரியுமோ? மறந்துட்டீங்களா? ஓகே, நாங்கள் வந்து டிலு சர்ப்ரைஸ்லேருந்து வந்திருக்கிறோம். இன்றைய உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்கு கிஃப்ட் கொஞ்சம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்திட்டேன். கொஞ்சமாக கூடவும் நீங்கள் தான் சொல்லணும் கடைசியா. ஏன்னா எனக்கு தெரியாது. சரி பாப்போம் யாரா இருக்கும். இவருண்டா ஹஸ்பண்டா செய்திருப்பாரு. பிள்ளை அப்பாவோ செய்தது? என்ன அப்பான்னு சொல்றீங்களா? அப்பா பிள்ளைக்கு செய்யாம அம்மா செய்துட்டா பாத்தீங்களே. ஆனா உங்களோட அப்பா தெரியல, உங்களோட அவர் தெரியல. சொன்னவரை செய்ய போறேன். எனக்கு தெரியுமே. உங்களோட அண்ணா தம்பியாக்கள் அப்படி இல்ல யாரும் இல்ல. இது வரைக்கும் அப்படி செஞ்சது இல்ல. இவருக்கு என்ன பர்த்டே நான் செய்கிறேன். சரி, இது வரைக்கும் செய்யலண்டா அவர் முதல் பிடிச்ச கூட இருக்கிறாரு. அண்ணன் இப்பதானே அவர் என்னன்னா செய்யணும், இந்த முறை நான் செய்யணும் அவருக்கு ஒரு இது ஆசை. உங்களை சந்தோஷமா செய்யறது. நான் சொன்னேன் எனக்கு செய்யவே வேணாம், இந்த பிள்ளைய செஞ்சா காணும், எனக்கு செய்யவே வேணாம். அவருக்கு நீங்க தான் முதல் வந்தது என்ன? ஆனா அவர் செய்தோன்னு தெரியல. ஒரு கிஃப்டா வேண்டுவோம். என்ன ஒரு கேக்கை ஃபர்ஸ்டா வேண்டிட்டு ஒரு கேக் கொண்டு கொடுத்துருக்காங்க. இந்த பர்த்டே வந்து கேக் கட் பண்ணி ஸ்வீட்டா கொண்டாட சொல்லி. என்ன இருங்க 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 கேக் பிடிச்சிருக்கோ? கேக்கில் போட்டிருக்கு யார் தான் ஹாப்பி பர்த்டே மட்டும் தான் போட்டிருக்கு. என்ன கேக்கிலையும் போடையில. பிள்ளைக்கு தெரியுமே யாருண்டு? மாமாக்கள் என்ன செய்தது பிள்ளைக்கு? ஆ அப்போ கொண்டு போவோம் நாங்கள் கிஃப்ட் எல்லாத்தையும். என்ன விருப்பம் இல்லாட்டி கேக் வந்து கடைசியாக கட் பண்ணுவோம். என்ன எல்லாரும் சேர்ந்து. அப்போ யாரும் வந்துதாண்டே வீட்டை பர்த்டேக்கு? வரையில ஒருத்தரும் சொல்லலையா நீங்கள்? வரையில. அப்போ தேடி யார் விஷ் பண்ணது ஃபர்ஸ்டா வந்து? பிள்ளை விஷ் பண்ணீங்களே. ஆ எங்களை விஷ் பண்ணி காட்டுங்க எப்படி விஷ் பண்ணாண்டு. ஆ எப்படி சொன்னீங்களா அம்மாவுக்கு? ஆ சொல்லி காட்டுங்கன்னு இருக்கா? ஆ நிறைய கிஃப்ட் பிள்ளைக்கும் வந்துரு. கிஃப்ட் சொன்னா தானே தருவேன். சொல்லுங்க டக்குனு சொல்லுங்க டக்குனு சொல்லுங்க. ஆ வைக்கப்படுற அப்பாவை கூப்பிட்டு கேளுங்க. அப்பாவை செய்தான அப்பா எங்க போட்டார்? எங்க போன் காய்ச்சி நிக்கிறாரோ தெரியல. யாருண்டு இல்ல கூட அவர் இல்லைங்க. அவர் இல்லைன்னா வேறு யாரு? அவர் செய்யல. அம்மா அப்பா அப்படி அவியல் இது வரைக்கும் நான் செஞ்சதும் இல்ல. தெரியும் நான் செய்ய மாட்டேன் ஒருத்தரையும். இவர் தான் இந்த முறை அவர் தான் செய்யணும். உங்களுக்கு ஒரு வருஷம் செய்யல செய்யணும். நான் முதல்ல சொன்னா எனக்கு பர்த்டே செய்ய அப்படின்னா ஒன்றும் வேணாம். ஒன்று உடுப்புலேருந்து ஒன்றுமே நான் எடுக்கல இந்த முறை. இந்த முறை கவலைய மனசுல இந்த முறை எடுக்க அப்படி இல்லே. பிள்ளையோட பர்த்டே அவாக்கு செஞ்சா காணும். அதே இப்ப அவ வந்தபடியா ஒரு ஆள் விட்டு கொடுத்து அது சரிதான். அவாக்கு செஞ்சா காணும். நாங்க பெரியாக்கள் தானே எங்களுக்கு. அதான் அவர் உங்களை குழந்தைய தான் பார்த்துருக்காதான் செய்திருக்கிறாரு. என்ன நீங்க சொல்றாங்க சொல்றேன் அவர் செய்திருக்கிறாரு. எனக்கு அவர் ரெண்டு தெரியாது. ஒவ்வொரு கிஃப்டா பார்த்தா உங்களுக்கு தெரியும் தானே. என்ன இது அவர் தந்திருப்பாரோ இல்லையோன்னு சொல்லி அவரை கூப்பிடுங்க. கேட்போம் அவர் தந்தவர் வந்து. அவர் என்ன சொல்றீங்களா? ஆளையே காணையில அவரை கூப்பிடுங்க. அண்ணா வாரீங்களோ வீடியோக்கு? வேற சொல்லுங்க அவரையா. அண்ணா வாங்க வாங்க. உங்களை தானே செய்தான்னு சொல்லப்படுது. வாங்க இருங்க வாங்க இருங்க வாங்க வாங்க அண்ணா வாங்க இருங்க. அண்ணா சரியா வைக்கப்படுற இருங்க இருங்க அண்ணா இருங்க இருங்க கேட்போம். நீங்க செய்யாதவங்கள செய்தான்னு சொல்லப்படுது. நீங்களே செய்த நீங்கள் அப்பா செய்யல சொல்லுங்க. அப்பா செய்யல. என்ன அப்பா செய்ததோ? பிள்ளை தான் செய்தது. பிள்ளை செய்தீங்களா? அம்மாக்கு தான் செய்யலையா? அது மட்டும் தெரியுது. கோயிலே என்ன செய்யற நீங்கள் வந்து? அதாவா சொன்னோம். அம்மா தான் வளர்ந்து வந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சாருமான்னு சொல்லுவாவா. என்ன உங்களுக்கு வளர்ந்து வந்து கிஃப்ட் எல்லாம் வேண்டி தரணுமா, கேக் எல்லாம் செஞ்சாருமா, சட்டி எல்லாம் வேண்டி தரணுமா சொன்னீங்களா? ரெண்டெல்லாம் சொன்னவா.
அப்புறம் இப்படி சொன்னாலே கிஃப்ட் அந்த மாதிரி தானே என்ன பொம்மை வாங்கி தாரன்னு சொன்னா அவர் வேலை தானே அப்ப ஆள் போகல வேண்டது அடே அதால வேண்டியல சொன்னவன் எவ்வளவு காலம் வெயிட்டிங் பண்ணி நீங்கள் 2015 10 வருஷம் என்ன அப்ப 10 வருஷம் இப்பதான் செய்திருக்கிறார் அவ சொல்றத வச்சு சொல்றேன் உங்களை சொல்றபடியே சொல்றேன் செய்திருக்கிறார் சும்மா ஓமலா செஞ்சிருக்கோம் இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் இந்த முறைதான் அவர் வந்து என் வைஃப் வந்து சந்தோஷமா செய்திருக்கிறாரு என்ன அவருக்கு ஒரு ஆசை இருக்கு தானே என்ன இதுலயும் ஒரு பல கஷ்டங்களை பட்டிருப்பாரு இதுல என்னத்தை மறைக்கிறது யாருன்னு செய்ய தவிர அவர் இருக்கேக்க நாங்க எவ்வளவு கிஃப்டை கொடுத்தும் போய் சொல்லல தானே என்ன இப்ப என்ன அவன் வீடியோக்குள்ள கூட சந்தோஷம் நாங்க பார்க்கத்தானே ஒண்ணுமே என்ன இல்லையென்று சொல்லி ஏமாத்தாம இந்த உண்மையே சொல்லுவோம் அவரா செய்தவர் ஆனா என்ன ஒரு கிஃப்ட் தான் தந்திருக்கிறார் அவ்வளவு வித்தியாசம் பிரச்சனை இல்லை அவர் நான் சொன்னேன் எனக்கு நீங்க செய்யாலும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிள்ளைக்கும் இவ்வளவு காலம் புறாவும் நீங்க செய்யறீங்க இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு அன்னைக்கு பாசமான கொஞ்சம் வெக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் பாத்துறீங்க கேளுங்க ஏனண்டா பயம் அவருக்கு என்ன இப்ப உண்மையான பக்கத்துல யாரும் பார்த்தா எங்களுக்கு என்ன வைஃபுக்கு எனக்கா வைஃபுக்கு செய்யறக்கு யாருக்கு பயப்படுவான் அண்ணாடைய வேலையில இடையிலையும் வந்து திடீர்னு அடிச்சவர் அண்ணா உண்மையாவே அது எல்லாமே நேரம் கூடி வரணுமே என்ன செய்யறேன்னு சொன்னாலே நேரம் கூடி வரணுமே இந்த ஒவ்வொரு கிஃப்டா பாப்போமே நான் வந்தோடனே மாலை எனக்கு ஒன்றுமே செய்ய வேணாம் பேசாம இருக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே செய்ய வேணாம் சொன்னுவார் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்வேன் சொன்னுவார் முதல் ஆனா நான் அதை இதன் வெயின் பண்ணல ஆனா இன்னைக்கு இவர் வெறுமன் உங்களுக்கு தெரியாதுமே எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது அந்த வெறுமன் சொல்லி இல்ல செய்வாருன்னு தெரியாது எனக்கு பின்னேரம் வரைக்கும் நான் நாள் பேசாம இருக்க பின்னேரம் தான் அப்ப ஏதோ செய்யறவர் வளமையா பேசாம இருக்குன்னு சொல்றபடியே வளமையா செய்யறவர் வேற செய்யாதபடியே டவுட் பண்ணிட்டேன் அப்படித்தானே என்ன குட்டியா ஒண்ணு செய்யல கோயில கூட்டி கொண்டு போவார் உடுப்படுத்தருவார் பூங்கா இதெல்லாம் கூட்டிட்டு போய் வருவார் அதெல்லாம் வேண்டிய எல்லாரும் கொடுத்து கொஞ்சம் கேக் இது வேண்டி எல்லாரும் கொடுத்துதான் இன்னும் ஒன்றுமே செய்யல அதெல்லாம் டவுட் வந்து இருக்குது உங்களையும் சொல்லல போங்க பாத்தீங்களோ நீங்க செய்யலையாம் சர்ப்ரைஸ் அவரைத்தான் சொல்ற என்ன செய்யறது உங்களை சொல்லல அப்பா இல்லது அப்பா அம்மா செய்யலையா இவரைத்தான் செய்ததா பாத்தீங்களோ அப்ப உங்களை கணக்கில் எடுக்கல கேளுங்க என்னடி நாங்க அடுத்து தெரியாத அம்மாக்களுக்கு வந்து தம்பியாக்கள் போயிதாக்கு செஞ்ச அப்பா அம்மாவுக்கு செஞ்ச அப்புறம் அம்மாவுக்கு செஞ்ச அப்புறம் தான் அப்பாக்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்குன்னே தெரியும் எல்லாரும் தெரியும் வளட்டவே தெரியாது நிறைய ஏரியால ஆக்களுக்கு தெரியாது இப்ப அம்மாக்கள் இதுகளை பற்றி சொல்லி செய்வினம் தானே அவைகளுக்கு தெரியாது வேற நேரம் பாக்குறதுக்கும் வீடியோல வித்தியாசம் இருக்குதானே அவருக்கு அந்த என்ன மாதிரி தெரியாது அம்மாவுக்கு செஞ்ச அப்புறம் தான் இப்படி ஒன்று இருக்குன்னு அவருக்கு தெரியும் தெரியும் அதானே முதலே தெரிஞ்சிருந்தா இவாக்கு எங்கட அக்காட பிள்ளைகளுக்கு எல்லாம் அம்மாக்கள் செய்திருப்பீங்க சொல்லி செஞ்சிருப்பாங்க இப்படி சர்ப்ரைஸா செய்வோம் அந்த பிளான் வந்து இப்பதானே வந்து கிட்டடியில வயசு போனாங்களுக்கு தெரியும் அப்ப அதோட அவைகள் வயசு இது என்ன அவைகளோடி செய்யலாதானே போன் பண்ணி கதைக்கிறதுக்கு அந்த அறிவு இருக்காது சொல்லணும் அவைகளுக்கு செய்யலாதானே அப்ப அதனால நம்மளோட அம்மாக்கள் சொல்லலாதானே நாங்கள் அம்மாக்கள் சின்ன சின்ன கிஃப்ட்கள் கூப்பிடு வாழ்த்தி தாண்டி தருவீங்க மனசார வாழ்த்தினாலே அது பெரிய சந்தோஷம் அதை செஞ்சாலே வேணுமே அவைகள் இல்லாத எங்களுக்கு தெரியும் தானே கண்டிப்பா இங்கே அடுத்த கிஃப்ட் கொடுத்திருக்கிறேன் வேணுமோ இது இது யாருக்கு பிள்ளைக்கு வேணும் அம்மாக்கு வேணும் சேர்ந்து வேணுங்க தந்தவர் பேசாம இருக்கிற வேண்டி நான் பிள்ளைச்சு போடுவேன் சொல்லி என்ன சாக்லேட் விருப்பமோ பிள்ளைக்கு விருப்பமோ எல்லாம் பிள்ளைக்கு தான் அம்மா சாட்டி பிள்ளைக்கு என்ன என்ன சொல்ல போறீங்களா என்ன அண்ணாக்கு சொல்ல போறீங்களா பேருக்கு சொல்ல போறீங்க தந்ததவர் தானே அப்ப அடுத்து கொண்டு கொண்டு சொல்லுங்க அப்ப என்ன சொல்ல போறீங்க கிஃப்ட் தந்திருக்கணும் என்ன நான் இவ்வளவு காலமும் எனக்கு செய்யல நான் சொன்னா நீங்க செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தான் மனசார பாசம் வச்சிருக்கபடியே உங்களுக்கு அது இரண்டது இதானே எதிர்பார்த்தீங்க என்ன பாசம் இருக்குன்னு சொல்ல தேவையில்லை அவர் எல்லா விஷயத்துலயும் இதோட காலம்புற ஒரு பதிவா இருக்குமல்ல எப்பதான் மிஸ் பண்ணாலும் பார்த்து கொண்டிருக்கலாம் என்ன அடுத்த வருஷம் பர்த்டேக்கு பார்த்தாலும் ஓகே தானே ஆனா நீங்க எங்களுக்கு சொல்லணும் வித்தியாசமா இருக்கு அப்பதான் எங்களுக்கு கேட்க நல்லா இருக்குமே என்ன லவ் மேரேஜா இல்லையே அரேஞ்ச் தானா ஆனா பாக்க தெரியல லவ் ஒண்ணு தெரியுது வேற எங்களுக்கு முக்கியமான சந்தோஷமான விஷயம் ஒண்ணு சொல்ல இல்லையே நீங்க தங்கம்மா தங்கச்சியோ தம்பியோ வேணும் என்ன வேணும் தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா வேணும் சொல்லுங்க என்ன சொல்றீங்க என்ன வேணும் பிள்ளைக்கு சொன்னாதான் இந்த பாஸ்கெட் ரெண்டு கொண்டு வரும் நாங்கள் என்ன சொல்றீங்க அம்மாவுக்கு சொல்லுங்க
சிரிக்கிறாவ. போட்டிக்கு ஒருத்தி வேற போறா, என்ன செய்ய போறீங்க? பிள்ளையோட சேர்ந்து படிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு வேற போறா. அவரா என்ன வேணும்? தம்பியோ தங்காவோ சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். தம்பியே வேணும். அப்ப தங்கா பிறந்தா எங்களுக்கு என்ன சரியே? அக்கா தங்கா பிறந்தா வீட்டை கொண்டாங்க, தம்பி பிறந்தா நீங்க வச்சிருங்கவா. அம்மாக்கு இதை கொடுப்போமே, அப்பதானே தம்பி பாப்பா வடிவா வளரும். என்ன அவருக்கு பெரிய சந்தோஷம். நீங்க பிரெக்னெண்டா இருக்கிறீங்களாம். அப்ப உங்களுக்கு நிறைய சட்டை எடுத்து சொன்னவ தான் பார்த்து போய் எடுத்து கொடுக்கணுமாம். எத்தனை மாசம் இப்ப? இந்த முறை அந்த எப்படியும் செய்யாம இருக்க அவருக்கு சரியான அதுதான் எடுத்துட்டு எடுத்துட்டு இவள இந்த இதுக்குள்ள ஒண்ணும் இல்ல. ஒரு வருஷம் அப்பயும் பர்த்டே தான். இவ அப்ப செய்யல முதல் பேபி எங்களை செய்ய பையன் சரி முதலாவது பிள்ளை தானே. சரி இந்த பேபி என்னன்னா நாங்க எதிர்பார்க்கே இல்லை. ஆனா மண்டாடினா கடவுளை வாக்குறது வேணும். கண்டிப்பா இந்த வருஷம் மண்டாடினான். நான் இந்த வருஷம் ஸ்டார்ட்லயே மண்டாடி வீட்டுல சுவமிகள் காட்டி மண்டாடி சுவமிகள் சொல்றது அது கடவுள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா எதிர்பார்க்க கடவுள் கொடுத்துருக்கிறாரு. கடவுள் சர்ப்ரைஸா தந்த. இது இப்ப நடந்து இவ்வளவு காலம் இப்ப நான் ரெண்டாவது மாசம் தான் செக் பண்ணி பார்த்தே தெரியும். இப்ப ஆரம்பமா அப்ப கடவுள் வேற கொடுத்துருக்கிறாரு. என்ன 3வது மாசம் நடந்தது. அதான் அப்ப கடவுள் கொடுத்துருக்கிறாரு வேற என்ன. அப்ப அவருக்கு பெரிய சந்தோஷம். அதான் அவ எல்லாம் இருக்கிறா, பிடிச்சதை கொடுக்கணும் சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு செஞ்சிருக்காரு. அப்ப தம்பி பாப்பாவோ தங்கச்சியோ வயிற்றுக்கு இருந்து கேட்டுக்கொண்டிருக்குமே. என்ன அடுத்த வரை கேட்கும் தனக்கு சர்ப்ரைஸ் செய்யலையே தெரியாது. பாருங்க நாங்களே இரண்டையில எதிர்பார்க்கல. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சிட்டு இவாக்கு சொல்லல. நாங்களே ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்றாங்க. அவ இடையில கேட்க படிக்கிறா. 2ஆம் மாசம் கேட்க படிக்கிறா. அம்மா எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கு, நாங்களும் ஒரு குழந்தைய வேண்டுவோம்மா. அடையா பாருங்க கடவுள் கிருவ மாதிரி அவ சொல்றா. நான் எங்க வயசுல பிள்ளை இருக்கு. ஆனா அவக்கு தெரியாது பிள்ளைக்கு அது புதுசு கேட்டு அடுத்த நாளை கொடுத்த மாதிரி பிள்ளைக்கு. என்ன அப்ப அவாட்ட ஏசப்பாட்ட மண்டாடுங்க ஏசப்பாட்ட மண்டாடுங்க நாங்க சொல்லி வாரது. வயசுல இருக்கு பேபி இருக்கு. ஆனா அவ சொல்லல அவைக்கு சர்ப்ரைஸ் மண்டாடுவோம். நாங்க என்ன 3ஆம் மாசம் ஸ்கேனும் பார்த்துட்டு தானே என்னன்னு முடிவு உங்களுக்கு தெரியாத பிள்ளைங்க ஆசை எவ்வளவு கூடாண்டாக்கா. அப்ப சந்தோஷமே தாங்க அம்மாக்கு. அதான் சொல்ல என்ன சொல்லுவா தம்பி குழந்தை வேணுமாமா தம்பியா சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரு அனுபவம் என்ன புதுசா. உங்களுக்கு என்ன ஒரு கிஃப்ட் கொண்டு வந்துருக்கிறாரு. எதுவும் வேற எதுவும் கேட்டனீங்களா அவரை வேணும்னு சொல்லி? பார்க்க கூடாது. என்ன ஒரு கிஃப்ட் வந்து கேட்டனீங்களோ எனக்கு இது வேணும்னு சொல்லி? இதெல்லாம் பாட்டு போட மேல பாட்டுகள் இதெல்லாம் போட விருப்பம் கேட்கிறேன். நான் டெய்லி கேட்கிறபடியா பதிஞ்சிட்டு மனசுல நல்ல இதா வந்தோம் எடுத்தாருன்னு சொல்லி கொண்டு இருந்தேன். அப்ப எவ்வளவு காசு வருமானு சொன்ன பொக்ஸ்ன்னு சொன்ன எவ்வளவு காசு வருமா? எவ்வளவு தெரியாது. ஆனா நாங்க இதோட பார்த்து வச்சுக்கணும். அது இல்ல எவ்வளவு காசுக்கு வரும்? அது எவ்வளவு பெருமதி? 1 லட்சம் கிட்ட வரும். அது அவர் இந்த முறை அப்படி பெருமதிக்கு எடுக்கல. அவரோட காசு இல்ல போல இருக்கு. ஆனா அதுக்கு பதிலா பாக்ஸ கொடுத்து மாத்துறதுக்கு சும்மா ஒரு பாக்ஸ வேண்டி தர பாக்ஸ் ஆனே காசு அதுக்க போறாங்க. அண்ணா வாங்கண்ணா. அவர் பாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சிங்கர்ல வேலை தானே அதான் இந்த பாத்தீங்களே. கொடுப்போமா பாக்ஸ்? அப்ப என்ன செய்வோம்? என்ன கொண்டு கேளுங்க பாக்ஸ். பைக்கில கட்டிட்டு நிக்கிறாரு அங்க சனிங்க. எவ்வளவு பாசம் பாத்தீங்களோ. ஆனா அவருக்கு பாக்ஸ் எடுத்து தேவை நான் சொல்லி வச்சோன்னு வீட்டுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல பாட்டு போறது வேத பாட்டுகள் போறேன். அப்படி கண்டிப்பா ஒழும்பேக நல்ல சந்தோஷமா இருக்குமா? சரிதான் கேக்குறேன். நான் என்ன வீட்டு ஒரு பாக்ஸ் இல்ல. டிவியும் இவாக்கு ஆசைப்பட்டா டிவியும் படிக்கிற கண்டிப்பாடி இருக்கேன் எடுத்து போடுறது. இவாக்கு சில நேரம் விழுந்திருந்துட்டு போட்டு விடுறது. நாங்களும் பெருசா பாக்கல. அம்மா விட்டானுக்கு வைக்கணும். அப்ப இவாக்காக தான் டிவியும் எடுத்தது. நான் டிவியே வேணாம்னு சொன்னது. இது பாக்ஸும் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். இவ எடுத்து தருவாரு. அப்படியே போடுவீங்க பாக்ஸ் பாட்டு நாளைக்கு? இன்றைக்கே போடலாம். பர்த்டேக்கே பாக்ஸ் வந்துட்டு என்னம்மா நீங்களும் வாங்க உள்ள வாங்கம்மா. பாக்ஸா கொடுப்போமே அண்ணா உங்களோட கையில கொடுங்க. அதான் எங்களுக்கு சந்தோஷம். இல்ல நீங்க தான் கொடுக்கணும். வாங்க வாங்க உங்களோட கையெல்லாம் கொடுக்கணும். எனக்கு எடுங்க எடுத்துட்டு காடுங்க. இவ்வளவு சைஸ் பாப்போம். விலை சரியா வந்துச்சா இல்லது பாக்ஸ கொடுப்போம். வாங்க சும்மா சும்மால குட்டிட்டு சும்மால குட்டிட்டு கொண்டா காட்டுங்க. அம்மாக்கு பாக்ஸ காட்டுவோம். அப்ப விடிய சமைக்காம அக்கா பாட்டு தான் போடணும் நாளைக்கு. தங்காக்கு விடிய சாப்பாடு இல்ல அப்பாக்கும் பிள்ளைக்கும். சமாளிக்கிறதுக்கு அக்கா இப்ப பிடிச்சிருக்கோ இது?
மற்ற தேர்றீங்க போல 50 வந்துட்டு 50 காணையிலேண்டு. ஆனா அப்படித்தானே 1-2 சொன்னவர் 50,000 காணையிலேண்டு. என்ன சொல்லுது காணுமா? பிள்ளைய மறைச்சிட்டு பெரிய பாக்ஸ் தானே என்ன 2 பாக்ஸ் தேவை. ஒன்றை கொண்டு போட்டே பிள்ளை. ஒன்றை கொண்டு போவோம். சரி இருங்க இருங்க இருங்க. என்ன இவ்வளவு கிஃப்ட கொடுத்து நீங்க சொல்ற நன்றி பத்தாதக்கா. ஹக் பண்ணி தான் நன்றி சொல்லணும். அதுதான் முறை இருக்கு. என்ன லவ் இல்ல தானே, வெட்டிங் தானே. அப்ப நீங்க வந்து ஹக் பண்ணி சொல்லுங்க. அப்பதான் ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன அண்ணா இப்படிதான் வெக்கமான அவருக்கு சந்தோஷம். என்ன ஹக் பண்ணா வீடியோ கட் பண்ண மாட்டேன். அதான் தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா வேற போதும். அப்ப டபுள் சந்தோஷம். என்ன கேக் கட் பண்ணுவோமோ? ஒரு லவ் யூ ஆச்சு சொல்லுங்களேன். அப்ப தானே கடைசியா இத பார்க்க சந்தோஷமா இருக்கு. என்ன தங்காச்சியே விட்டாச்சு. அப்பா தங்காச்சியே கிஸ் பண்ணவே இல்லை. பின்ன கிஃப்ட் இல்லையா தான் கண்டிப்பா. இன்னொரு கிஃப்ட பாத்துட்டு நானே மறந்துட்டேன். இந்த கிஃப்ட உண்மையா மறந்துட்டேன். நாங்க அடுத்த கிஃப்டையும் ஓபன் பண்ணி பாத்துட்டு நான் என்ன மறைக்க விரும்பல. அவர் செய்திருக்கிறார். இப்ப ஸ்டார்ட்லயே கொஞ்சம் கதை அறிகிறக்கா உண்மையே சொல்லிருந்தேன். அவர் தானு சொல்லி காலம்புற வர போறது அவர் தானே. என்ன தங்கம்மா உள்ள என்ன இருக்கு? அவ ஏற்கனவே வந்து பார்த்தபடியா தெரியும். போன ஆர்டர் பார்த்தவா தானே. அப்ப இது உங்களுக்கு புதுசா இருக்காது. முதல்ல பார்க்காம பார்த்துதான் கொஞ்சம் உங்களுக்கு புதுசா இருக்கு. இது ஓகே தானே. பாப்போம். தங்கம்மா இருக்குது இதுல. அப்படியே அதே உடுப்பா இருக்கு தூரத்துல பாக்க. என்ன அதே ஒரு வித்தியாசமா இருக்கு பாக்க. சின்ன டிஃபரெண்ட் தான். மற்றபடி எல்லாம் ஒரே உடுப்பு வித்தியாசமா இருக்கு. இப்படி அமைய நல்லா இருக்கு பாக்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தது. அப்ப அந்த போட்டோ உங்களுக்கு போட்டிருக்காரு. நல்லா இருக்கு. என்ன போட்டிருக்கிறார்? அப்ப அந்த போட்டோவே உங்களுக்கு எடுத்து போட்டிருக்காரு. அதே அப்ப அவர் அதுல சர்ப்ரைஸ் பாத்துருக்கிறார். என்ன போட்டிருக்கிறார் கவிதை? மேல மேல போட்டிருக்கார். என்று மட்டுமல்ல என்று நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுவே என் அதிகபட்ச பேராசையாகும். இப்படி லவ் கிடைக்காது. என்ன அரேஞ்ச் பண்ணி இப்படியே பொறுத்திருந்து பார்த்தாலும் வடிவா தான் பாத்துருக்கீங்க. எல்லாருக்கும் என்ன சரியாதான் பார்த்து அமைச்சிருக்கிறீங்க. விளங்கல போராட்டமா? லவ் இல்லையா அரேஞ்ச் தானே. அதுல என்ன போராட்டம்? எல்லாம் கஷ்டம் தானே. அதானே பொம்பளை பிள்ளைல கதை செய்கிறதா சும்மா வேலை இல்லை. என்ன அதான் அது எல்லாட்ட வாழ்க்கையில அப்படித்தான். வெடிங்கண்டு வந்தா பிடிக்க பண்ணுங்க வீட்டை பிடிக்கலீங்களா. ஆனா இதுக்கு பிறகு சந்தோஷம் பாக்குறது 10 வருஷம் ஆயிருக்கு. என்ன நீங்க பிறகு தாத்தா பாட்டியாக போறீங்க. அப்ப நாங்க என்ன கேக் கட் பண்ணுவோமா? இவ்வளவு கிஃப்டும் போதுமா உங்களுக்கு? என்ன பல பாஸ்கெட் வந்துருக்காங்க. கேக்கு, சாக்லேட் பாஸ்கெட், பிரேம் பாக்ஸ் எல்லாம் தந்துருக்காங்க. அப்ப என்ன சந்தோஷமோ? அப்ப கேக் கட் பண்ணுவோமா? எல்லாரும் வாரீங்களா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Ka. Happy birthday to you. பிள்ளையோட அப்பாதான் சிரிக்கிறார். குழந்தை பிள்ளை பேரு சினோதான் கொட்டிருக்கு. ஆக்களை அனுப்பியாச்சு கனடாக்கு. பிள்ளையோட தலையில பிள்ளை கோபம் வந்துட்டது போல. ஓ அதுதான் உள்ள வருது. என்னடா ஸ்ப்ரே யோசிச்சு. ஓ பிள்ளை கோபம் வந்துட்டது போலயா? தங்க கோபம் வந்துட்டோட. ஐயோ பிள்ளைக்கு அப்படியே முழுக பார்த்தாச்சே. இந்த கடவுளே ஆச்சா. வீடியோ வரும். நாங்க முழுக பார்த்துட்டு போட்டோம். சிம்மல பெருசா இல்ல.
விசிட்ல போய் வந்தாச்சு கனடாக்கு. ஒருத்தரும் சிரிக்கல பிள்ளைய பார்த்து. ஏன்னா எல்லாருக்கும் தான் இருக்கு. தீத்துங்க வர இவ்வளவு வேற சிரிப்பி பார்த்த ஆளுக்கு வந்துரு. அம்மா ஒரு தீத்துங்க பிள்ளை தீத்துங்க அம்மாக்கு. பிள்ளை கெட்டணுமோ அம்மா தீத்துங்க. சரி ரைட். மாறி தீத்துங்க அம்மா மகளை கூப்பிட்டு அண்ணாக்கல்ல வாங்க மாறி தீத்துங்க. ஓ அதனால அம்மா மாறி தீத்துங்க வா தீத்துங்க மாறியா வடி வச்சு புள்ள திருப்பி தருமா. சரியா சந்தோஷமா அப்பா கொஞ்சம் புற எட்டியா பாத்தீங்களே அப்பா அம்மா அப்பா கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அம்மா பாத்தீங்களே பாசம் இல்லை அவன் கொஞ்சம் புற பாத்தீங்களே தங்க கொஞ்சம் இல்லையா அம்மாவ. ஐயோ ஐயோ கண்ணத்தோளா ஆத்தி மറ്റാളെ கூப்பிடுவோமா வா வாங்க மாற தீத்துங்கவா புள்ள தீத்தில 2 தரம் 3 தரமா. சரியா சந்தோஷமா. யாரு உங்களுக்கு இவியல் தம்பி தம்பியும் தம்பிட தம்பி உங்களுக்கு நான் இவ தாங்க. சரி ஓகே ஓகே. தம்பி அதுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் என்ன போய்தாக்கவா. அத்தைய பாக்குற பேர பிள்ளை அத்தை என்ன பேர பாக்குறீங்க இங்க டிட்டோ தீத்துங்க. ரைட் ஓகே பவிதாக்கா வடிவா சிரிங்கப்பா. இதுக்கு சிரிப்பா வடிவா. ஐயோ கடவுளே இப்ப சந்தோஷமா எல்லாம் இருக்கும். சாரியா தம்பி குட்டியா இங்க பேரனூர் காக்காக்க. ஓகே சரி தம்பி குட்டி அம்மா தேவை தீத்திடுங்க. வட்ட தம்பி எங்க இருக்கா பிள்ளை போட்டோமா. அச்சா பிள்ளையெல்லாம் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நீங்க சொல்லலையே மட்ட தம்பி எப்படி சொல்லுவீங்க. சந்தோஷமா என்ன அப்ப நிறைய கிஃப்டா கொடுத்து ஊர்ல இருந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்காரு உங்களுக்கு என்ன. அப்ப இதை விட வேற சந்தோஷம் இருக்கு உங்களுக்கு. சரியா வெக்கப்பட்டு கொண்டு இருந்தவர் ஆனா அது பிள்ளை எல்லாத்துக்கும் என்னண்டு கொண்டே கொடுப்பேன் கேளுங்க என்னண்டா அதான் ஒரு பிரச்சனை என்னண்ணா. இதை போல நீங்க எப்பயும் சந்தோஷம் இருக்கணும்னு சொல்லி டிலு சர்ப்ரைஸரா வாழ்த்துறோம். தேங்க்யூ so much. பாய். ஓகே.